இந்த வீடியோவில் கைக்கு ஒட்டு போட்டு தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸ் எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி நான் வெட்டி வச்சுட்டேன். இதை வச்சு தான் நம்ம இந்த துணியில் வெட்டி ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த துணியை இப்படி போட்டாச்சுது. இப்போ இதில் ஒரு பக்கம் பெரிய பார்டராக இருக்குது, ஒரு பக்கம் சின்ன பார்டராக இருக்குது. இப்போ சின்ன பார்டரு முதுகுக்கு வந்துடும், இந்த பெரிய பார்டரு கைக்கு வரும். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அது எப்படின்னா கைக்கு ஒட்டு போடாமல் தைக்கிறது எப்படி அப்படின்ட்டு. அது எப்படி வெட்டணும்னா, இந்த மாதிரியே பார்டரு 2 சைடு இருந்ததுன்னா அப்போ நம்ம கைக்கு ஒட்டு போடாமல் எப்படி வெட்டுறதுன்னு வெட்டிக்கலாம். இந்த கிளாத்தில் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சைடு பெரிய பார்டராகவும் இன்னொரு சைடு சின்ன பார்டராகவும் இருக்குது. இப்போ இந்த சைடு முதுகு பீஸ் வெட்டிடுவோம். இதில் கை பீஸ் வெட்டும்போது இப்படி எடுத்து கை வச்சு பார்த்தோம்னா இதில் பத்தாது. இப்போ இந்த சைடு நமக்கு இவ்வளோ தூரம் பத்தலை, அதே மாதிரி அந்த சைட்லேயும் பத்தலை. பேக் சைட்லேயும் கிராஸாக இருக்குது இந்த கிளாத்து. இப்போ இந்த பீஸ் எடுத்து இது மேலே வைக்கும்போது நமக்கு இந்த சைடில் 4 இன்ச் அளவுக்கு குறையுது, அதே மாதிரி அந்த சைட்லேயும் குறையுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் மீதி உள்ள பேக் சைடு முன்துண்டு பட்டி எல்லாம் வெட்டிட்டு அதில் மீதி உள்ள துணியை எடுத்து இதுக்கு பீஸ் கொடுத்தா தான் இந்த கை தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். இந்த பார்டர் சைடில் கை பீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். மீதி பின்துண்டு முன்துண்டு பட்டி எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த சைடில் மீறுதில்ல இந்த பீஸும் அதே மாதிரி அந்த சைடில் மீற அந்த பீஸையும் எடுத்து தான் இந்த இடத்துல பீஸ் கொடுக்கணும். இப்போ கைக்கு பீஸ் கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பீஸில் இதில் ஒரு கை வெட்டி ஆகணும். அதனால் இந்த மடிப்பை கட் பண்ணிடணும். இப்போ இதில் பீஸ் கொடுக்கும்போது இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கமாக இருக்குது. இப்போ இந்த பீஸை எடுத்து இது மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதிலேருந்து நீட்டு ஜாயின் பண்ணிடணும். இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுடணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடு வைக்கும்போதும் இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கமாக வச்சிடணும்.
இப்போ இதில் பீஸ் போட்டு வச்சது நம்ம வெட்டி வச்சுருக்கிற கை துணி இதில் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கணும். இப்போ எல்லா சைடுமே இப்போ கரெக்டாக வந்துடுச்சு இது பீஸ் போட்டதுனால. கையில் இங்கே அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல அந்த அளவுக்கு இதை மடித்து வச்சு தையல் போட்டுடணும். இப்போ இதில் எடுத்து வைக்கும்போது இந்த இடத்துல நவுறாமல் கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த இடம் கொஞ்சம் நமக்கு பத்தாமல் இருந்தாலும் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் போயிடும். அதனால் இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த 2 இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள துணியை இந்த இடத்துல ஒரு மடிப்பு இப்படி மடித்து வச்சு தையல் போட்டுடணும். கையை இப்படி 2ஆக மடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா கரெக்டாக இந்த அர்க்கட் பண்ணது சென்டரில் வரணும். அப்படி அந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இந்த துணி இப்படி நவுந்துலாம் இருக்கக்கூடாது. இந்த துணியும் கரெக்டாக இந்த துணியும் ஒரே மாதிரியாகவே இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் கை கீழ் சுற்றளவு பார்த்து இதுலேருந்து கிராஸாக தையல் போடணும். இந்த மாதிரி 3 தையல் போட்டுடணும். இந்த மாதிரி பீஸ் கொடுத்துட்டு பெரட்டிட்டு பார்த்தோம்னா நீட்டாக அழகாக இருக்கணும், சுருக்கம் இல்லாமல். இப்போ இதில் இந்த சைடில் இதில் ஆழம் எடுத்துடணும். இது மாதிரி 2 கிளாத் இதில் எடுத்துக்கணும். நல்ல கிளாத் ஒன்று, லைனிங் கிளாத் ஒன்று. இதில் எடுத்து இதில் ஆழம் எடுத்துடணும். இதிலேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து இந்த பாயிண்டில் அப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 பீஸில் மட்டும்தான் ஆழம் எடுக்கணும்.
ஆழம் எடுத்து முடிக்கும்போது இந்த இடத்துல எடுக்கும்போதும் இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும், முடிக்கும்போதும் அதே மாதிரி ஷார்ப்பாக கொண்டு போய் முடிச்சிடணும். இதிலேருந்து அப்படியே வளைவாக இப்படி வெட்டிடக்கூடாது, இந்த மாதிரி வரணும். அப்போ தைக்கும்போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்போ இதில் இந்த சைடில் எடுத்துட்டோம், அதே போல் இந்த சைடில் இங்கே எடுத்துடணும். இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி விட்டுடணும். இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 கையிலையுமே ஆழம் எடுத்தது மேல் சைடில் இருக்குது. இதை எப்பயுமே நம்ம கை ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஏற்கனவே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கிறோம், அது வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.